விக்ரம் பிரபு அவர்களோட சிறை திரைப்படம் நேத்து 3வது நாள் ஒரு சூப்பர் கலெக்ஷனே எடுத்திருக்கு. நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. அதே மாதிரியே அருண் விஜய் அவர்களோட ரெட்டத்தல திரைப்படம் நேத்து 3வது நாள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம துரந்தர் தொடர்ந்து 1000 கோடி வசூலை தாண்டி பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவதார் ஃபயர் அண்ட் டேஷ், இது இல்லாம இந்த வாரமே எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதெல்லாம் என்னென்ன படங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோல ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. மீதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் சுப்ரமணியம் சொல்லியிருந்தீங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் கிடையாது, உயிரே தில்சே அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ உயிரே படத்துல ஸ்டார்டிங்ல அவர் வந்து முதலா ஹீரோயினை பார்க்குற சீன் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணிவண்ணன், அப்புறம் MDBGMSO அஃபிஷியல் அப்படிங்கிறவர், பிளட்டி ஸ்வீட், அம்மு ஆஷிக், ஜெர்ரி ஷான்லி, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன், அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. இந்த 2025ல நான் இந்த படத்தை தியேட்டர்ல போய் ஏன்டா பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுன படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த வருஷம் ஆக்சுவலா பெரிய ஹீரோக்களோட படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. இருந்தாலும் எப்படா படம் முடியும், எப்படா கேட்ட திறப்பாங்க, எப்படா நம்ம ஓடுவோம் அப்படின்னு இருந்த படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. எது அதிகமா வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். அனகோண்டா டே 3 இந்தியாவில் 1,27,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் டோட்டலா 4,51,00,000. ஆனால் உலகம் முழுக்க இந்த படம் 14.5 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 130 கோடி கிட்ட இந்தியன் கரன்சி கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 45 மில்லியன் US டாலர்ஸ். துரந்தர் நேற்று 23வது நாள் 25 கோடியே 65 லட்சம் இந்தியாலையும் 30 கோடியே 45 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 800 கோடியை கடந்திருக்கு. 804 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 1040 கோடியே 4 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 270 கோடி. ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். 1000 கோடி வசூல் பண்ண லிஸ்ட்ல எது இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் 1000 crore அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல துரந்தர் எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதுல 9வது இடத்த பிடிச்சிருக்க படம், அதாவது இதுவரையும் இந்தியாவில 9 படம் 1000 கோடி வசூல கடந்திருக்கு. இதுல 9வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து தங்கல். 142 நாள் ஆயிருக்கு. ஏன்னா சைனால லேட்டா ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்த கலெக்ஷனை சேர்த்து தான் 1000 crore. பட்டான் வந்து 27 நாள்ல வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கல்கி 2898 AD 26 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. துரந்தர் 22 நாள்ல வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஜவான் பாத்தீங்க அப்படின்னா 18 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. RRR பாத்தீங்க அப்படின்னா 17 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. KGF சாப்டர் 2 16 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. பாகுபலி 2 10 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுல முதலாவது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து புஷ்பா 2 த ரூல். இந்த படம் தாங்க முதல் நாள் ஒரு பெரிய வசூல் எடுத்தது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிச்சு. வெறும் 7 நாள்ல 1000 கோடி வந்து வசூல் பண்ணிச்சு. இந்த படம் தான் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் 1000 crore. அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல மற்ற படங்கள்லாம் சாதாரண படங்கள் கிடையாது, எல்லாமே பெரிய வெற்றி படங்கள். முக்கியமா தங்கல் பாத்தீங்க அப்படின்னா 2000 கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரே இந்திய திரைப்படம். பாகுபலி 2 பெரிய சம்பவம். 2017லயே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பண்ணுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்ல ஒரு படத்தை நான் வந்து பல முறை பார்த்துருக்கேன். இன்னும் பல முறை கூட நான் பார்ப்பேன். இந்த 1000 crore இந்த 9 படங்கள்ல நான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் துரந்தர் இப்ப 22 நாள்ல 1000 கோடியை கடந்திருக்கு. அது 1500 போக போதா இல்ல 2000 மாற போதா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் துரந்தர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தூ மேரி மெயின் தேரா தூ மேரி அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் 6 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 50 லட்சம். 21 கோடியே 25 லட்சம் இந்தியாலையும் 26 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். 45 அப்படிங்கிற கன்னட படம் நேற்று 3வது நாள் கர்நாடகாவில் 3 கோடி, உலகம் முழுக்க 3 கோடியே 65 லட்சம். 9 கோடியே 45 லட்சம் கர்நாடகாலையும் 11 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். அப்புறம் கிச்சா சுதீப் அவர்களோட மார்க் திரைப்படம் நேற்று 3வது நாள் கர்நாடகாவில் 3 கோடியே 79 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 8 லட்சம். 19 கோடியே 34 லட்சம் கர்நாடகாலையும் 20 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 நேற்று 16வது நாள். இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 72 லட்சம், உலகம் முழுக்க 92 லட்சம். இதுவரையும் 125 கோடியே 81 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 140 கோடி பட்ஜெட். ஷம்பாலா அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் நேற்று 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 40 லட்சம்,
உலகம் முழுக்க 1,49,00,000. 3,89,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 4,26,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். அப்புறம் ஈஷா அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,30,00,000, உலகம் முழுக்க 1,39,00,000. 4,15,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 4,46,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். சாம்பியன் இந்த படத்தோட டே 3 1,79,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 2,15,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6,43,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் 8,08,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். இந்த வசூல் பத்தாது இந்த படத்துக்கு. அப்புறம் பாபா பா அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் கேரளால 50 லட்சம், உலகம் முழுக்க 58 லட்சம், கிட்டத்தட்ட 49 கோடியே 18 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் ரிஷபா அப்படிங்கிற மோகன்லால் அவர்களோட திரைப்படம் தெலுங்கு மலையாளம் 2 லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் ஆன படம். கிட்டத்தட்ட இது மேக்கிங்கே தெலுங்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த படத்தோட 3வது நாள் கேரளால 16 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம், 82 லட்சம் கேரளாலையும் 1,53,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 75 கோடி பட்ஜெட். இந்திய சினிமாவோட வரலாறுலயே இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இந்திய சினிமா வரலாற்றிலேயே பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் லிஸ்ட். இதுல எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு, நம்ம பார்ப்போம், பேசுவோம். ஆனா இந்த படம் தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் டிசாஸ்டரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதோட இன்னொரு படம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசுவோம். அப்புறம் சர்வம் மாயா அப்படிங்கிற நிவின் பாலி அவர்களோட திரைப்படம் நேற்று 3வது நாள் கேரளால 4,77,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 6,77,00,000, உலகம் முழுக்க 12,39,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா கேரளால 12,31,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,90,00,000, ஓவர்சீஸ்ல 15,62,00,000, உலகம் முழுக்க 29,83,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்குங்க. ஒவ்வொரு நாளுமே பயங்கர இன்க்ரீஸ் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சேர்க்கும் போது கண்டிப்பா 40-45 தாண்டி போகும்னு சொல்றாங்க, பார்ப்போம். அப்புறம் படையப்பா ரீரிலீஸ்ல தமிழ்நாட்டுல 8 லட்சம், டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டுல 14,67,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 19,72,00,000. அப்புறம் சண்முக பாண்டியன் அவர்களோட கொம்பு சிவி திரைப்படம் ரொம்ப கம்மியான ஷோஸ்லயே நல்லா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே 9 தமிழ்நாட்டுல 15 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், 3,52,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3,22,00,000 தமிழ்நாட்டுல. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். பாப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டுல 2,95,00,000, ஆந்திரா தெலுங்கானால 1,95,00,000, கர்நாடகால 1,39,00,000, கேரளால 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7,15,00,000, 14,04,00,000 இந்த படம் வந்து இந்தியாவில மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று 9வது நாள். டோட்டலா 30 கோடியே கடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 30,45,00,000, ஆந்திரா தெலுங்கானால 25,13,00,000, கர்நாடகால 20,51,00,000, கேரளால 7,75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 78,79,00,000, இந்தியால 162,63,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் $567 மில்லியன், கிட்டத்தட்ட 5,000 கோடியை கடந்திருக்கு. பட்ஜெட் $400 மில்லியன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுத்தாகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 பார்ட்டுமே 2 பில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் குறைஞ்சது 1.5 பில்லியனாவது கலெக்ட் பண்ணணும். பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் அருண் விஜய் அவர்களோட ரெட்டத்தலை திரைப்படம் நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டுல 47 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம், 1,54,00,000 தமிழ்நாட்டிலையும், 1,75,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட். ரெட்டத்தலை பொறுத்தவரையும் நேற்று சாட்டர்டே ஒரு பெரிய பிக்கப் இல்ல. ஃப்ரைடே என்ன கலெக்ட் பண்ணிச்சோ கிட்டத்தட்ட அதே தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருந்திருக்கணும். ஒரு 80 to 90 lakhs ஆவது வந்திருக்கணும். அதுவே ரொம்ப கம்மி தான் இந்த படத்துக்கு. ஆனா வந்திருந்திருக்கணும். அப்படி வரல. கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. அப்புறம் சிறை நேத்து 3வது நாள் ஒரு செம்ம இன்க்ரீஸ் இருக்குங்க. சாட்டர்டே தமிழ்நாட்டுல 1,38,00,000, உலகம் முழுக்க 1,52,00,000, 3,25,00,000 தமிழ்நாட்டிலையும், 3,86,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். நல்லா கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த படம் ஒரு 5,5 கோடி 6 கோடி கிட்ட கூட எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு 5,5 கோடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் இந்த 2025ல பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி பெரிய பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவம் பண்ணக்கூடிய படமா இந்த சிறை அமையுமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.